அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்டு ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள அன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதர் ஆஃப் குட் கவுன்சில் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள நல்ல ஆலோசனை அன்னையே என்பதை நாம் தியானிப்போம். அன்னை மரியாவுக்குத்தான் எவ்வளவு சிறப்பு பெயர்கள் பாருங்கள். அதில் இந்த பெயர் நல்ல ஆலோசனை அன்னையே. அதை நாம் சிந்திக்கும் போது நமக்கு பல எண்ணங்கள் வருகின்றன. முதலில் வருவது, ஒரு தாய் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆலோசகர். ஃபர்ஸ்ட் டீச்சர் ஃபார் எவ்ரி சைல்டு இஸ் த மதர். ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் வழி நடத்துவது தாய் தானே. இப்படி போக வேண்டும், இப்படி செல்ல வேண்டும், இதை உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது, இது சரி, இது தவறு என்று வழி நடத்துவது, நல்ல ஆலோசகராக இருப்பது ஒரு தாயின் பேரல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட அன்னையரை பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா. அந்த தாயினும் மேலான அன்னை மரியாவை நம் தாயாக நாம் பெற்றது நமது பேரல்லவா. நம் தாய் அன்னை மரியா நல்ல ஆலோசனையின் தாயாக விளங்குகிறார். அவரிடம் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும்.
அவர் எப்படி நல்ல ஆலோசகராக மாறியிருக்கிறார்? அதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் நல்ல ஆலோசகரான இயேசுவின் தாய். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா இறைவாக்கு நூல் 9ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஆகவே இயேசுவுக்கு பல சிறப்பு பெயர்களை எசாயா முன்மொழிகின்றார். அவற்றில் ஒன்று வியத்தகு ஆலோசகர். ஆகவே இயேசு ஒரு வியத்தகு ஆலோசகர். ஆகவே அவருடைய தாயான அன்னை மரியாவும் நல்ல ஆலோசகராக இருப்பதில் வியப்பொன்றுமில்லை. இன்னொரு காரணி தூய ஆவியார். இயேசு கூறினார், நான் உங்களுக்கு இன்னொரு துணையாளரை தருவேன். அவர்தான் தூய ஆவியார். அவர் உங்களுக்கு என்ன பேசுவது, எப்படி பேசுவது, எப்போது பேசுவது, இவை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவார், கற்றுத் தருவார், ஆலோசனை தருவார். ஆகவே தூய ஆவியாருடைய ஒரு சிறப்பு பெயரும் நல்ல ஆலோசகர் தான். அன்னை மரியா யார்? தூய ஆவியாரின் நேசம் அல்லவா? தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் அல்லவா? தூய ஆவியாருடைய ஆற்றலை பெற்றவர் அல்லவா? ஆகவே அன்னை மரியாவும் நல்ல ஆலோசகராக இருக்கிறார். திரு அவின் வரலாற்றில் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மாமனிதர்கள் அந்த தாயின் ஆலோசனையை பெற்றார்கள். அம்மா, நான் இதை செய்யவா வேண்டாமா? தாயே, எனக்கு வழிகாட்டுங்கள். இன்றும் கூட நம்முடைய மக்கள் திருமணத்திற்கு, கல்விக்கு, உயர் படிப்புக்கு இந்த தாயின் உதவியை நாடுகிறோம் அல்லவா? தாயே, என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு நல்ல ஒரு திருமண வரனை காட்டுங்கள். என்னுடைய மகள், என்னுடைய மகன் எங்கே கல்வி கற்க வேண்டும் என்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் மாதாவை நோக்கி மன்றாடுகிறோம் அல்லவா? நல்ல ஆலோசனையின் தாய். ஆகவே அந்த தாயிடம் நாம் கலந்து மன்றாட வேண்டும். சீராக்கின் ஞான நூல் 9:14 சொல்லுகிறது, ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். ஆகவே இந்த உலகில் பல ஞானியர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிலும் மேலானவர் அன்னை மரியா. அவர் ஞானத்துக்கு இருப்பிடம் என்று அழைக்கப்படுகிறார். அந்த தாயை நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். எனவே நம்முடைய வாழ்வில் என்ன செய்தாலும் அந்த தாயின் ஆலோசனையை பெற்றே நாம் செய்ய வேண்டும். குழந்தை தெரசாவுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுத வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆகவே குழந்தை தெரசா தன்னுடைய சுயசரிதையை, வாழ்க்கை வரலாற்றை எழுத தொடங்கினார். எழுதுவதற்கு முன்பாக அன்னை மரியாவிடம் அவர் ஆலோசனை கேட்டார். தாயே, இந்த என்னுடைய வாழ்வை, என்னுடைய வரலாற்றை நான் எவ்வாறு எழுத வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் நான் எழுதிவிடக்கூடாது என்று அன்னையிடம் மன்றாடிவிட்டே தன் வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதத் தொடங்கினார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம் வாழ்வின் எல்லா தருணங்களிலும், நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிற எல்லா நேரங்களிலும் நல்ல ஆலோசனை அன்னையான மரியாவை நாடுவோமாக. அந்த தாயிடமிருந்து நல்ல ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும்.
மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள். தந்தமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, எங்களுக்காக வேண்டிக்கொள். விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக்கொள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனி இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருநங்கை சகோதரி சபிதா அவர்கள். வாங்க சகோதரி சந்திப்போம். வணக்கம் சகோதரி சபிதா அவர்களே. வணக்கம். மரியன்னையை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க? மரியன்னை என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு இந்த அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக மரியன்னை தான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய ஒரு பங்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய விஷயங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே சரி, என்னுடைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே இடம் மரியன்னை கிட்ட மட்டும்தான். ஏன்னா யார்கிட்டையுமே என்னுடைய விஷயங்களை நான் ஷேர் பண்ண முடியாது. என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை என்னுடைய யார்கிட்ட போய் நான் சொன்னாலுமே என்னை கேலியாகவும் ஒரு மாதிரி கிண்டலாகவும் தான் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் என்னுடைய அன்னை மடி தான். ஸோ நான் அங்கே தான் போயிடுவேன். நேரே சர்ச்சுக்கு போவேன். போயிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து இன்றைக்கி என்னென்ன நடந்தது, இப்படியெல்லாம் இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது. ஸோ எல்லா விஷயமுமே நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே இடம் மரியன்னை கிட்ட மட்டும்தான்.
ஓகே. மரியன்னை கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? மரியன்னை கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவங்களுடைய அந்த சாந்தமும் அவங்களுடைய அந்த ஹெல்ப்பிங் தான். ஸோ மரியன்னை வந்து அவங்கள பார்த்த உடனே வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சி வரும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்கள பார்த்த உடனே என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவங்களோட அந்த முகத்தை பார்த்துட்டு நம்ம வந்து எவ்வளோ டிப்ரெஷனில், நான் சில நேரம் நிறைய நல்ல பயங்கரமாக டிப்ரெஷனில் இருப்பேன், வேறு விஷயமாகவும் சரி, நிறைய பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது நான் எங்கே பக்கத்தில் சர்ச் இருக்குதோ அந்த சர்ச்சுக்குள்ளே போய் நுழைஞ்சிருவேன். அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மரியன்னையை பார்த்துட்டேன்னாலே போதும், எனக்கு திரும்பவும் என்னுடைய பழைய நிலைமைக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா அவங்களுடைய அந்த முகம், அந்த விஷயங்கள் அது பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து உடனே வந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளுமே மாறி நான் புது வாழ்க்கைக்கு வந்துடுவேன். மரியன்னை கிட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? மரியன்னை கிட்ட கற்றுக்கொண்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து நம்முடைய ஹெல்ப்பிங் ஒரு விஷயங்கள், போல்ட்னஸ், அவங்கக்கிட்ட ஒரு பெண்ணாக இருந்து ஒரு இது இன்றைக்கி ஒரு திருநங்கையாக இருந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்ஜிபிடி ஐக்கியுடைய கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். என்னுடைய நிறைய பிரச்சனைகளை நான் டெய்லி ஒவ்வொரு நாளைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள், அது போலீஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரவுடிஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பெண்ணாக என்ன ஒரு திருநங்கையாக நான் வந்து என்னை வந்து போய் நிரூபிக்கிறதுக்கு அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் தான் அந்த போல்ட்னஸ். அது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எனக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள், நான் திருநங்கையாக இருந்து கிடைக்காத சில விஷயங்கள், அதை வந்து மற்ற திருநங்கைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ஒரு இது இன்றைக்கி படிக்க வைக்கணும், திருநங்கைகள் படித்து முன்னேறணும், அவங்களும் வேலைக்கு வரணும், அவங்க வேலை வாய்ப்புகளில் முன்னாடி வரணும், அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து சரிக்கு சமமான இடங்களில் வந்து அவங்களும் இருக்கணும். இன்றைக்கி பெண்களுக்கான விழுக்காடு எவ்வளோ கிடைக்குதோ அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கணும், இவங்களுக்காக நம்ம போராடணும், இவங்களுக்கான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கற்றுக்கிட்டதும் நான் மரியன்னை கிட்ட தான். ஓகே. மரியன்னை கிட்ட நீங்கள் வந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ மரியன்னையுடைய பரிந்துரையால் நீங்கள் பெற்றுக்கொண்ட வரம் எதுவும் இருக்கிறதா? இன்றைக்கி நான் இந்த இடத்துல ஒரு திருநங்கையாக நிற்கிறேன் அப்படின்றது அந்த வரமே வந்து எனக்கு மரியன்னை கொடுத்தது தான். ஏன்னா எனக்கு தெரியாது நான் எங்கே போகணும், எப்படி மாறணும், யாருக்கிட்ட போனால் இதை வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் எனக்கு எப்போதுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு திருநங்கை அப்படின் பொழுது எனக்கு யார் என்னன்னு தெரியாத விஷயம். அன்னைக்கு நான் பேப்பர்களில் தான் படிச்சிருக்கிறேனே தவிர யாரையும் மீட் பண்ணது கிடையாது. பட் என்னுடைய ஃபீலிங்ஸு நான் தான் இந்த உலகத்தில் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்தது. நான் மரியன்னை கிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து எனக்கு ஒருத்தரையும் காட்டி கொடுத்தது. இவங்க கிட்ட போங்க, இப்படி இது பண்ணுங்கன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிறைய திருநங்கைகள் வந்து பாலியல் தொழிலையும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இல்லாதனால இன்றைக்கி வந்து பெக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தேர்ந்தெடுத்த மகளாக இன்றைக்கி திருநங்கைகள் மத்தியில் வந்து அவங்களுக்கான விஷயங்களை செய்கிறதுக்கு என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு மரியன்னையோட நான் பண்ணின அந்த ப்ரேயர் தான் இன்றைக்கி எனக்கு மரியன்னை எனக்கு இந்த இடத்துல என்னை உட்கார வச்சிருக்கிறாங்க. நன்றி சகோதரி சபிதா அவர்களே. மரியன்னை பற்றிய பல்வேறு அனுபவங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி இது எங்களே மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னையின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். நல்ல ஆலோசனை மாதாவே, உம் பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். உம் வாழ்வில் செபத்தின் வழியாக இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து, இறைவனுடைய ஆலோசனைகளை அறிந்து அவைகளின்படி நீர் வாழ்ந்தீர், நடந்தீர். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே எல்லா நேரங்களிலும், குறிப்பாக பிரச்சனை நேரங்களில், துன்ப வேளைகளில், இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன முடிவு எடுப்பது என்று தடுமாறி நிற்கின்ற வேளைகளில் நீரே எங்களுக்கு தந்தையிடம் பரிந்து பேசி நல்ல ஆலோசனைகளை வழங்கிட வேண்டுகின்றோம். அம்மா, எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா. வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய், வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய், உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் நிறைந்து வாழ்ந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. புவியிலுள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியிலுள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே.
அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் பாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர்.